தமிழகம் காக்க வந்த புரட்சி தலைவியின் நிழலாய் நின்றாய் பொற்கால ஆட்சி தரவே மீண்டும் வந்தாய். எடுத்து கழகத்தை வளர்த்தாய். சோதனைகள் யாவும் பேரன்பு கொண்ட பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வடிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, பேரன்பு கொண்ட தமிழக வாக்காளர் பெருமக்களே, திருச்சுழி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் ஒளியேற்றிடவும், கசக்கி பிடிகின்ற திமுக மன்னராட்சியை வீட்டிற்கு அனுப்பிடவும், துரோக கூட்டத்தை வேரோடு அகற்றிடவும் இந்த தேர்தலில் களம் காண்கிறோம். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசையோடு ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும். இந்த தேர்தலில் நமது வேட்பாளரை முருகேச பாண்டியனை வெற்றியடைய செய்ய வேண்டும். நீங்கள்லாம் அதை உங்கள்கிட்ட நேரா வந்து சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்போ இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு திமுக அமைச்சர் மந்திரியா இருக்காரு. அது எதுக்கு மந்திரியா இருக்காரு? நிதிக்கு மந்திரியா இருக்காரு. நிதி அமைச்சர் அவரு. நிதி அமைச்சரா இருக்கார ஒழிய நான் இப்ப வழி நடுகளும் பார்த்துக்கிட்டு வந்தேன். ரெண்டு பக்கமும் பொட்ட காடா கிடக்கு, இருண்டு போய் கிடக்கு. இவர் தொகுதிக்கு எம்எல்ஏ ஆயிருக்காரு, மந்திரியும் ஆயிருக்காரு. இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காரு இவரு? ஒண்ணுமே செய்யலைங்கிறது நான் வரும் வழியை பார்த்தாலே தெரியுது. மக்களுக்கு எதையும் செஞ்ச மாதிரி தெரியல. இவங்க செய்யறது ஒன்னே ஒண்ணுதான். அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் செஞ்சுக்கிறாங்க. வாக்கு சேகரிக்கிறப்ப மட்டும் மக்களை வந்து பாக்குறாங்க. கும்பிடு போட்டுட்டு மக்களை வந்து தொகுதி முழுவதும் சுத்தி வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க வந்திருக்கு, இங்க இருந்து வந்த மந்திரி இந்த தொகுதி வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குங்கிறது தெரியும் அவருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் இங்கேயே வளர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது முதலமைச்சர்கிட்ட சொல்லி என் தொகுதியில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்க, இதுக்குன்னு நிதி ஒதுக்கி ஏதாவது செய்யணுங்க மக்களுக்கு அப்படின்னு கேட்கணும். கேட்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. அடுத்த தேர்தலும் இப்ப வந்துட்டு இப்ப எல்லாரும் ஏமாத்துறதுக்கு ஒரு வாக்குறுதி அத ஒண்ணு எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. என்ன சொல்றாங்க? 8000 கூப்பன் கொடுப்போம், 8000 பெருமானம் உள்ள கூப்பன் கொடுப்போம். அத நீங்க தேர்தல் முடிஞ்சோன்னா என்ன வேணாலும் கடையில போய் வாங்கிக்கிங்கன்னு முதலமைச்சரே சொல்றாரு. ஆனா இங்க உள்ள நிதி அமைச்சருக்கும் அதுல பொறுப்பு இருக்கு. இவர் என்னன்னு சொல்லணும். எப்படி அந்த 8000 ரூபாய் வரும், எப்படி கொடுக்க போறோம் அப்படிங்கறத இது வரைக்கும் சொல்லல. ஒரே வார்த்தை, 8000 ரூபாய் பணத்துக்கு உரிய கூப்பன் கொடுப்போம், நீங்க எங்களுக்கு வாக்களிங்க, அதுக்கப்புறம் அந்த கூப்பனை கொடுப்போம். அப்படி ஏமாத்தி சொல்லி வாங்குறது தான் அது. அதுல வேற இன்னொன்னு சொல்லியிருக்காங்க,
நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வாக்குறுதியில அந்த மாதிரி ஒரு ஒரு சுகசமான ஒரு வார்த்தை இருக்கும். என்ன? வருமான வரி கட்டாதவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த வீட்டு தலைவி வந்து வேலைக்கு போல அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுல பிள்ளைங்க எத்தனை இருக்கு? அடுத்தது கேட்பாங்க, அவங்கெல்லாம் எதுவும் வேலைக்கு போறாங்களா? உங்க கணவர் என்ன வேலைக்கு போறாரு? அப்ப அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு அந்த 8000 ரூபாய் வராது அப்படின்னு கடைசியா சொல்லுவாங்க. சொல்லி அதாவது அது கொடுக்கறதுக்கு தகுதி இல்லை இவங்களுக்கு, அந்த 8000 ரூபாய் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி அதுலயும் கை வைப்பாங்க அவங்க. இதுதான் அவங்களோட வேலை. ஒரு நிதி அமைச்சர் என்ன சொல்லணும்? நாங்க இன்னது கொடுக்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கெல்லாம் உட்காந்து பேசி தான் இந்த அறிக்கையே வருது. அப்படி வரும்போது என்ன சொல்லணும்? எங்களுக்கு வருவாய் இதுல இருந்தெல்லாம் வருது, அந்த வருவாயை வச்சு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும். நீங்க தான் ஏற்கனவே நீங்க வந்து வருவாயெல்லாம் வேற வழியில கொண்டு போயிருந்தீங்களே. அரசாங்கத்துக்கு வர்ற வருவாயெல்லாம் வேற வழியில வேற இடத்துக்கு போயிடுது, வருது ஆனா வேற இடத்துக்கு போயிடுது. அப்போ அடுத்தது என்ன பண்றீங்க? இந்த 5 வருஷமே நீங்க வெளியில கடன் தான் வாங்கியிருக்கீங்க. கடன் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடிக்கு போயிட்டோம். இதுக்கு மேல என்ன யாரும் கடன் கொடுக்குறவங்களும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. 8 கோடி மக்கள் இருக்காங்க, அதுக்குன்னு இவ்வளவுதான் கணக்கு இருக்கு கடன் கொடுக்கறதுக்கும், அதுக்கு மேல கொடுக்க முடியாதும்பாங்க. இவங்க சொல்லுவாங்க நாங்க போய் கடன் வாங்கி நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம்பாங்க. ஆனா ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு 4 பேர் இருந்தீங்கன்னா 4 2 8 லட்சம் ரூபா உங்க தள்ள கடன். அப்படிதான் அங்க கணக்காகும். இப்படிதான் இவங்க இந்த 5 வருஷம் இப்ப தேர்தல வர்றதுக்கு முன்ன வரைக்கும் 21 ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்படிதான் இந்த அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகுது? இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அந்த 5000 ரூபாய் கொடுத்தப்ப என்ன சொன்னாங்க? ரொம்ப வெயில் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாசத்துல வெயில் தானே வருது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. எல்லா வருஷமும் கொடுத்துருக்கணும்ல. இப்ப அது ஏன் தேர்தல் நெருக்கத்துல கொடுக்குறீங்க? அப்ப என்ன அர்த்தம்? அரசாங்கத்துல இருந்து எடுத்து கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு மீனுக்கு பொறி தூராப்புல கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்க வந்து எப்படியாவது வாக்க பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப தவறுங்கிறத நான் சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லயும் 2 3 பிள்ளைங்க இருக்குன்னா படிச்சிருக்கோம். அதுக்கு வேலை வாய்ப்புக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும், அதை நீங்க செய்யல. நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு 2 பிள்ளை இருந்ததுன்னா 2 பிள்ளைக்கு 18,000 ரூபான்னு வச்சீங்கன்னா கூட 36,000 ரூபாய் அது மாசத்துக்கு சம்பாரிச்சு கொடுத்துரும் வீட்டுக்கு, அம்மா அப்பாவுக்கு. அதுக்கு வழியே காணும். கேட்டா ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன். இப்ப அடுத்த தேர்தலுங்கிறதுனால இன்னொரு 1000 ரூபாய் போட்டு 2000 ரூபாய் கொடுக்குறேன். அப்ப உங்க என்ன கடைசி வரைக்கும் அவங்கள ஒரே அளவுல அப்படியே வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவங்கவுங்க முன்னேற வேண்டாமா? அந்த நினைப்பு அரசாங்கத்தை நடத்துறவங்களுக்கு இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். இப்ப நான் இங்க ஏன் இத பேசுறேன் குறிப்பா அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுக்கு நிதியமைச்சரா இருக்கிறவர் இவர் தான், இங்க உள்ள மந்திரி தான். அதனாலதான் இங்க பேச வேண்டியது இருக்கு. எப்படி நீங்க இதெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்கீங்களே, எந்த வழியில வருவாய் வருது, எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறத கேட்கிறேன். அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். ஆனா இது வரைக்கும் யாரும் சொல்லல. இப்போ இந்த மாவட்டத்துல எல்லாம் வரும்போது என்ன சொல்றாங்க? மருத்துவமனையில சரியான டாக்டர் இல்ல, மருந்து இல்ல, அங்க போனோம்னாக்கா ஆள் இல்ல, நர்ஸ் இல்ல அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. டாக்டர்களை நீங்க
வேலைக்கு எடுத்து போடணும். அது கொடுக்கறதுக்கு சம்பளம் இல்லை, சம்பளத்துக்கு பணம் இல்லை. அதனால நீங்க தட்டி கழிச்சு எல்லாத்துலயும் பதவிகளே போடாம வச்சிருக்கீங்க. அரசாங்க பதவிகளை நிரப்பவே இல்லை. நிறைய பேரு ரிட்டையர்ட் ஆகி போறாங்க. திருப்பி அதுக்கு புது ஆள் போடணும்ல. எல்லாரும் வீட்லயும் படிச்ச பிள்ளைங்க எல்லாம் இருக்கும். ஒரு பரீட்சை எழுதுனோமா, ஒரு வேலை கிடைச்சிதா, போய் சேர்ந்தோமா அப்படின்னா அதுக்கும் வழி இல்லை. ஏன்னா யாரையுமே எடுக்கல, பதவிக்கே எடுக்கல அவங்க. ஆனா என்ன சொல்றாங்க, நான் 5 லட்சம் பேருக்கு பதவி கொடுப்போம், நிறைய பேருக்கு கொடுத்துட்டோம் அப்படிலாம் சொல்றாங்க. வெளிநாடு சுற்றுப்பயணம் போனாங்க. போயிட்டு வெளியிலேருந்து நாங்கள் முதலீடுகள்லாம் ஈர்த்து கொண்டு வர்றாங்க, கொண்டு வந்து பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இங்கே வருது, நம்ம ஊர் பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷம் ஆகி போச்சு. எந்த வீட்டு பிள்ளைக்கு எங்க வேலை கிடைச்சிது? ஒன்றும் இல்லை. அதே போல பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொடுக்குற பணத்துல தான் இந்த 100 நாள் வேலை வாய்ப்புங்கிறது. அதுல பாத்தீங்கன்னா அதுலயும் குறைச்சிட்டாங்க. இப்ப குறைச்சிட்டு என்ன செய்யறாங்க, மத்திய அரசும் குறைச்சிருக்கு, 75% அப்படின்னு குறைச்சிருக்கு. அதுல இன்னொன்னு என்ன வந்திருக்கு, முதல்ல முழு பணமும் மத்திய அரசு கொடுக்கும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நீங்களும் கொஞ்சம் போடுங்க அப்படிங்கிறாங்க. இங்க பணம் போடுறதுக்கு வழி இல்லை. அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊராட்சியில ஒரு 10 பேருக்கு வேலை ஒரு 2-3 நாளைக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒன்றியத்துல வேற ஒரு ஊராட்சியில ஒரு 3 நாளைக்கு வேலை கிடைக்கும் ஒரு 10 பேருக்கு. உண்மையா? நான் தான் சொல்றேனே, நான் வர்ற கிராம வழிகள்ல பெண்கள் என்கிட்ட சொல்றாங்களே இத, அப்போ எங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லுதுங்க. இது கேட்டா என்ன சொல்றாங்க, நாங்க அடுத்த வாரம் வருவோம் உனக்கு அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது. உண்மையும் சொல்றதில்ல அவங்கள்ட்ட. வேற அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி உள்ளாம், அதையும் பண்றதில்ல, சுத்தமா பண்றதில்ல. இந்த பெண்களை சும்மா அலைய விடுறது. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு இந்த மாதிரியான தண்ணி வசதி இல்லாம இருக்குதுங்கிறது இங்க இருக்கிற மந்திரிக்கு தெரியாது, தெரியும். அப்ப என்ன பண்ணணும், நீ கிராமங்கள்ல நீங்க ஒரு பணம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பேங்க்ல லோனை வாங்கி கொடுத்து ஒரு கோழி பண்ணை இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாமே. அதை வச்சு கொடுத்தா அதுல வருவாயில அந்த குடும்பம் நடத்துமே. அதெல்லாம் கிடையாது. நல்ல யோசனைக்கு போக மாட்டாங்க. என்னென்ன பொய் சொல்லலாம் சொல்லி இப்போதைக்கு வாக்கு வாங்கிட்டு ஓடிடுவோம். மந்திரியா இருந்துக்குவோம், அவங்க பிளேன்ல போவாங்க, பிளேன்ல வருவாங்க, ஜனங்க கடந்தா கடந்துட்டு போகுது, அப்புறம் பாத்துக்குவோம். இதுக்கெல்லாம் நீங்க முடிவு கட்டணும். ஒவ்வொருத்தரும் நீங்க முடிவு கட்டுனீங்கன்னாதான் இது ஜனங்களுக்கு புரியுது அப்படின்னு நினைப்பாங்க. பயம் வரும், அப்பதான் பயம் வரும். நீங்க ஏதோ கேக்குறாங்க, சரி ரைட் நம்ம போட்டுருவோம், அவங்களோட நினைப்பு அது இருக்கு. அந்த நினைப்பெல்லாம் அடியோட தூக்கி மறந்துடணும். அவங்க அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத கேட்டுக்கிற. எங்க பார்த்தாலுமே இது மருந்து இல்ல, ஆஸ்பத்திரியில மருத்துவமனையில மருந்து கிடையாது. சில இடத்துல பாத்தீங்கன்னா பிரசவ வார்டு ஒரு ஊர்ல இருக்குது, அங்க பிரசவிக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு பிறந்த குழந்தைக்கு சிசுவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, 1 கிலோமீட்டர் தள்ளி அதுக்கு தனி வார்டு. அங்க பிள்ளைய மட்டும் தாயிட்ட இருந்து பிரிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த அம்மாவோட நிலைமை என்னன்னு பாருங்க. அந்த அம்மாவை தனியா விட்டுட்டு, குழந்தை பிறந்த பொண்ணை தனியா விட்டுட்டு
புள்ள ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிடுறாங்க. அது கூடயே தெரியாது இவங்களுக்கு. ஒரு மருத்துவமனையில தாயும் சேயும் ஒரே இடத்துல இருக்கிறது இல்லையா? அது மாதிரி ஏற்பாடு பண்ணி வைக்கணுமா வேண்டாமா? அது இல்ல. இதெல்லாம் ரொம்ப தவறுங்கிறத தான் நான் எடுத்து சொல்றது. இப்ப நான் வரும்போதே அந்த செய்தியும் கேட்டேன். அம்மா நீங்க எங்காவது பேசுனீங்கன்னா இத சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இத மாதிரி ஆயிடுது. அந்த பிறந்த குழந்தைய வேற இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. நான் அந்த குழந்தைக்கு பால் ஊட்ட முடியல, எனக்கு வலி வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? உண்மைதானே? இந்த மாதிரியா ஒரு அரசாங்கம் நடத்துவீங்க நீங்க? எவ்வளவு பெரிய கொடுமை இது. இதுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். நான் தமிழ்நாட்டில் எங்கெங்க நான் வந்து நம்ம ஆட்களை நிறுத்தி எங்கெங்க தென்னந்தோப்பு சின்னத்துக்கு வாக்கு போட்டு மக்கள் வெற்றி பெற வச்சிங்கன்னா இதுக்கெல்லாம் நான் நிச்சயம் முடிவு கட்டுவேன். விடமாட்டேன், நிச்சயம் முடிவு கட்டுவேன். இது நீங்க வசதி படைச்சவங்க தனியார் ஆஸ்பத்திரியில் போய் நீங்க போய் சேர்ந்துக்குவீங்க, நீங்க பார்த்துக்குவீங்க. ஆனா இந்த ஏழை ஜனங்க அரசாங்க மருத்துவமனைக்கு தான் போயாகணும். என்ன பண்றது? அதுல இந்த புது இதுல சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து மருத்துவ காப்பீட்டு அதை நாங்க செய்வோம் இருக்காங்க. நான் சொல்றேன் 1500 வித வியாதிகளுக்கு கொடுக்குற மாதிரி தான் அதுல இருக்கு, மீதி இல்லை. நம்ம வந்தோம்னா 2000 வியாதிகளை மீதி 500 சேர்க்கணும். அதுல சேர்த்து கொடுத்தாதான் அவங்களுக்கு வைத்தியத்துக்கு போனாங்கன்னா உபயோகமா இருக்கும். அதை நம்ம வந்தா செய்வோம். அதே போல அம்மா கொடுத்தது பரிசு பெட்டகம் குழந்தைக்கு கொடுத்தாங்க, பிறந்த குழந்தைக்கு. இவங்க கிராமத்துல இருக்கவங்க ஒரு வலி வந்துட்டு உடனே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஒரு துணி கூட எடுத்துட்டு போக மாட்டாங்க. நிறைய இடத்துல அவதி அவதியா போவாங்க. அங்க குழந்தை பிறக்கும். அம்மா என்ன கொடுத்தாங்க? அந்த பிள்ளைகளுக்கு உடனே அந்த பிள்ளைகளுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு உரிய சாமான் அத்தனையும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பெண்களுக்கு உடல்நலம் தேடி வரணும்னு சொல்லி சத்துள்ள மருந்து வகைகள்லாம் செஞ்சு அதை தனியா பாட்டில வச்சு கொடுத்து இதை நீங்க தொடர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். அதெல்லாம் இப்ப நிறுத்திட்டாங்களாம். அவங்க எதுவும் கொடுக்கறது இல்லையா? அதையும் சொல்றாங்க. நம்ம வந்தாதான் இதெல்லாம் கவனிச்சு கொடுப்போம். இவங்களாலெல்லாம் முடியாது, இவங்க செய்ய மாட்டாங்க, பேசுறது பூரா போய் இததான் சொல்லிக்கிட்டு வாக்க வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அம்மா எப்படி ஆட்சி பண்ணாங்கங்கிறது எனக்கு தெரியும். எவ்வளவு நல்லபடியா பண்ணாங்க. ஜனங்களுக்கு உள்ளதை ஒன்னும் கேட்டு செஞ்சாங்க. அதுங்களுக்கு தான் நம்ம செய்யணும், ஏழை எளியர்களுக்கு தான் நம்ம செஞ்சாகணும்ட்டு அரசாங்கத்தை நடத்தினவங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. நான் வர்ற இடத்துல எல்லாம் அதான் சொல்லுதுங்க, பிள்ளைங்க இருக்கு, 2 பிள்ளை இருக்கு, 3 பிள்ளை இருக்கு, வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லைங்குதுங்க. இப்ப நான் வர்ற வழியில பார்த்தேன், அப்படியே பொட்ட காடா கிடக்கு. எங்க பார்த்தாலும் பச்சையே பார்க்கல, அப்படி கிடக்கு. ஏன் நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, உடனே நீங்க வந்து 5 வருஷம் ஆச்சு இல்ல, நீங்க ஏதாவது வழி பண்ண கூடாதா? தண்ணி வரத்துக்கு உண்டான வேலை எப்படி செய்யணும் என்னன்னு பார்க்க கூடாதா? கேட்டா நீர்வளத்துக்கு தனியா மந்திரி போடுறீங்க. நீங்க தனியா மந்திரி போட்டு நாங்க வந்து நீர்வளத்தை தனியா பார்ப்போம் அப்படிங்க. எங்க பாத்தீங்க? நீங்க பார்க்கல. அதே போல இந்த பக்கம்லாம் வறண்ட பகுதியில சோலார் போடலாம், சூரிய மின்சக்தி போடலாம். அதை போட்டா அதுல நிறைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதுவுமே செய்யல இவங்க. இந்த மந்திரியா இருந்தவரும் வாய் திறந்து கேட்டாரா என்னன்னு தெரியல. 2 அமைச்சர் இருக்காங்க, 2 அமைச்சர், 2 அமைச்சர் ஒண்ணுக்கு லாயக்கு இல்ல. அதுதான்
சரி, ரேஷன் கார்டுக்கெல்லாம் வந்து பருப்பெல்லாம் மாசம் மாசம் கொடுக்குறாங்களா உங்க பக்கம்? இருக்கு இல்லையா? கொடுக்குறாங்க. இப்ப அது சத்தம் போட்டு சொல்லி தான் அந்த வேலை நடக்குது. அதே போல பஸ் வாங்கல. பஸ் வந்து ஒரு 10,000 பஸ் நம்ம அம்மா இருந்தப்ப வாங்கினதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அதெல்லாம் வந்து ஒண்ணுத்துக்கும் ஆவல. இப்ப அவ்வளவு வருஷம் ஆகிப்போச்சு. மாத்திக்கிட்டே இருக்கணும். வருஷத்துக்கு 2000 பஸ் வாங்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் எல்லா இடத்துக்கும் பஸ் போறதுக்கு வழிவகை இருக்கும். அதெல்லாம் அவங்க செஞ்ச பாடு இல்ல. நம்ம ஏரியா பக்கம் கிராமத்துல ரோடே இல்லமா. அதான் ரோடும் கிடையாது. ஏன்னா அவங்க எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிச்சது ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. என்ன தெரியுமா? மேம்பாலம் போடணும், அப்புறம் பூங்கா அமைக்கணும். எங்க பார்த்தா அதுலதான் வருமானம் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதுக்காக என்ன பண்றாங்க, இந்த கிராமத்தை எல்லாம் மறந்து ரொம்ப நாளா ஆகுது. அவங்க 5 வருஷமா அந்த திமுக அரசாங்கம் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க? 100 வேலை. நான் புறப்புறப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். நாளைக்கு நான் அந்த சுற்றுப்பயணம் போகணும். கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த தொகுதியில எங்க பேச போறோங்கிறத சொல்லணும். அது கம்ப்யூட்டர்ல ஏற்றி அது போகும். அதுக்கு நமக்கு கொடுத்துட்டாங்க. 48 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, கொடுத்தாச்சு. திடீர்னு இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப சாயந்தரம் வர்றப்போ இது தூத்துக்குடி, திருச்செந்தூர் முதலமைச்சரும் முதலமைச்சருடைய சகோதரியும் வர்றாங்க. அதனால நமக்கு கேன்சல். அதாவது வந்து என்னன்னா, நான் போய் பேசிடக்கூடாது எங்கேயும். அந்த வேலையை இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப வந்து அந்த சுற்றுப்பயணத்துல இப்ப நாளைக்கு அது விட்டு போகுது. நான் திருப்பி இன்னொரு நாள் ஏதாவது வழி பண்ணி நான் எப்படியும் அந்த தொகுதிக்கு போகணும். நம்ம வேட்பாளர்களை போய் ஆதரிக்கணும். இது மாதிரி தான். அதே போல பாத்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன கோயில் ஒன்று கட்டணும். அவங்களுக்கு கொடநாடுன்னா ரொம்ப பிடிக்கும், எஸ்டேட்டு. அப்படின்னு சொல்லி நான் 1.5 வருஷம் ஆகுது போய் பூஜை போட்டு வந்தேன். அதுக்கு பர்மிஷன் கேட்டதுக்கு இன்ன வரைக்கும் வருது, கொடுக்கல. ஆனா வெளியில தேனா பேசுவாங்க. உள்ளர அம்மாவுக்கு அங்க எங்க சொந்த இடத்துல கோயில் கட்டுறதுக்கு கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. இதுதான் இந்த அரசாங்கம் பண்ற வேலை. ஒரு பக்கம் சொல்றாங்க, அவங்க அப்பா இறந்தப்ப எங்க அப்பாவுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க அப்படின்னு பேசுறாங்க. திருப்பி கொடுத்துதான் இப்ப பண்ணாங்க. ஆனா இப்ப அம்மாவுக்கு கோயில் கட்டுறதுக்கு எங்க இடத்துல கட்டுறதுக்கு அனுமதி இல்லை. இப்ப அது கணக்குல எடுத்துக்க மாட்டீங்களா நீங்க? இதெல்லாம் தான் நான் யோசிக்கிறேன். இப்ப இருக்கட்டும், நம்மளும் பார்த்துக்குவோம். இப்போ திருச்சுழி மற்றும் காரியாபட்டி அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர் இல்லை. மருந்து மாத்திரைகள் தட்டுப்பாடு உள்ளது. இதுதான் எங்க பார்த்தாலும் சொல்றது. நிலையூர் கம்பிக்குடி பாசன கால்வாய் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும். நேரம் இவர் நினைச்சிருந்தாருன்னா செஞ்சிருக்க முடியும் இந்த மந்திரி. விவசாயிகளின் கோரிக்கையா இருக்குது. இதனால் 10,000 ஏக்கர் பாசன வசதி பெறுறது. அவங்க விவசாயிய நல்லா இருப்பாங்க. அந்த வேலையை அவங்க முடிக்கல. 108 ஆம்புலன்ஸ் சேவை போதிய அளவில் இல்லை. திருச்சுழி தொகுதியில் ஸ்கேன் போன்ற உபகரணங்கள் தட்டுப்பாட்டினால் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிரசவம் பார்ப்பது நிறுத்தவே பட்டுட்டு கர்ப்பிணி பெண்கள் அவதிப்படுறாங்க. இதனால போதிய சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள் இன்னும் ஏற்படுத்தவில்லை. அரசு பொறியியல் கல்லூரி அமைக்க கோரிக்கை வச்சிருக்கோம், அதை செய்யல. தொகுதி முழுவதும் உள்ள 180க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ள விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கவில்லை.
நெல் அறுவடை காலங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் போதிய அளவில் இல்லை. அது எங்க பார்த்தாலும் அதுதான் சொல்றாங்க, எங்கேயுமே வாங்கறது இல்லைன்னு. இப்போ சிவகங்கையில் பேசிட்டு வந்தேன், அங்கே என்ன சொல்றாங்க, பிரைவேட்டுக்காரவங்க பணத்தை வச்சுக்கிட்டு இந்த நெல்லுக்கு வந்து குறைச்ச காசுல வாங்கிட்டு அவங்க கொண்டுட்டு போய் அரசாங்க இதுக்கு கொடுத்து கூட விலைக்கு விற்று அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்களாம். இதெல்லாம் எப்படி இந்த அரசாங்கம் செய்யுதுன்னே புரியல. அப்புறம் கிருதுமால் வைகை குண்டாறு இணைப்பு திட்டம், அதை நிறைவேற்றினால் இத்தொகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் மூலம் பாசன வசதி பெறும். அதையும் செய்யல. விடுதலை போராட்ட வீரர்கள் மாமன்னர் மருது பாண்டியரின் பிறந்த ஊரான நரிக்குடி அருகே உள்ள என் முக்குளத்தில் மணிமண்டபம் கட்ட அவர்களின் வாரிசுதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க, அதையும் செய்யல. நாளூர், புதுக்குளம், ஆடிகாபுரி போன்ற பகுதிகளில் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளுக்கு போதிய பேருந்து வசதி இல்லை. இதுதான் இந்த திமுகவினுடைய திராவிட மாடல் அரசு. பேச்சுக்கு பேச்சு சொல்றாங்க, திராவிட மாடல் அரசு, நாங்க ஏழை எளியவங்க தான் நாங்க வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க எல்லாருமே ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கிறேன், இந்த தேர்தலில் முருகேச பாண்டியன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு அவரை வெற்றி பெற செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த தொகுதியில மந்திரி நிக்கிறாரு, அத நம்ம எதிர்த்து நிக்கிறோம். அதனால மக்கள் கவனமா இருந்து தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு முருகேச பாண்டியனை வெற்றி பெற வைக்கணும்னு உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்டு, நாளை நமதே வெற்றி நிச்சயம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். அக்கினி குஞ்சேன புறப்பட்டு வா, அன்பால் உலகை ஆள நீ வா. கரை படிந்த கைகள் நடுங்கிடவே கம்பீர நடை போட்டு சிங்கமாய் வா. மக்கள் தலைவி சின்னம் வெற்றி நிச்சயம், இது மக்கள் சக்தியம். தாயே வருக, கழகம் காக்க வந்த காவலே வருக. புரட்சி தலைவியின் நிழலாய் நின்றாய், பொற்கால ஆட்சி தரவே மீண்டும் வந்தாய். நிழலாயிருந்தாய், எடுத்து கழகத்தை வளர்த்தாய். சோதனைகள் யாவும் சுக்கு நூறாக, வேதனைகள் கடந்து வென்று நீ வந்தாய். சின்னம்மா, எங்கள் சின்னம்மா, தமிழகத்தின் தர்மமே எங்கள் சின்னம்மா. எதிர்ப்புகள் ஓயட்டும், துரோகங்கள் வீழட்டும், மக்களின் தீர்ப்பே மகுடமாக மாறட்டும். தென்னகத்தின் தியாக தாயே வருக, கழகம் காக்க வந்த காவலே வருக.
தாயே வருக. கழகம் காக்க வந்த காவலே வருக. புரட்சி தலைவியின் நிழலாய் நின்றாய், பொற்கால ஆட்சி தரவே மீண்டும் வந்தாய். முப்பதாண்டு காலம் நிழலாயிருந்தாய், முயற்சி எடுத்து கழகத்தை வளர்த்தாய். சோதனைகள் யாவும் சுக்கு நூறாக, வேதனைகள் கடந்து வென்று நீ வந்தாய். சின்னம்மா, எங்கள் சின்னம்மா, தமிழகத்தின் தர்மமே எங்கள் சின்னம்மா.